தாலி கட்ட போறான். இருக்கட்டும், மீதியா நான் பாத்துக்கிறேன். அவ்வளவுதான். கனகு, அப்பா கனகு. அம்மா, என்னடா இங்க இருக்க? கல்யாணம் முடிஞ்சுச்சா? அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக நானும் சர்வதேச லெவல் சம்பந்தியும் ஓடி புடிச்சு விளையாடுறோம். இப்ப நான் ஒளிஞ்சிருக்கேன், சம்பந்தி வந்து புடிப்பாரு. களைச்சு போயிருக்கிற, இந்த காப்பி சாப்பிடுப்பா. என்னம்மா சக்கரே இல்ல? சார், சக்கரை பாய் கொடுக்கணும். இந்த அவர்கிட்டயே கொடு, எனக்கு காஃபியே வேண்டாம். தனலட்சுமி, தனலட்சுமி, என்னங்க இன்னும் 3000 ரூபாய் இருந்தா எல்லாத்தையும் சமாளிச்சிருவேன். என்னங்க இது? ₹1,00,000 பிளான் போட்டோம், அதையும் தாண்டி போயிடுச்சு. இத பாருங்க, என்கிட்ட இருக்கிறது இவ்வளவுதான். இதுக்கு மேல ஒரு பைசா கூட கிடையாது. என்னது? ஓ, இது ஓ விசிட்டிங்கடா. சம்பந்தி, சர்வதேச லெவல் சம்பந்தி, கல்யாணத்தை ரொம்ப பிரமாதமா நடத்திட்டீங்க. சந்தோஷமா இருங்க. கல்யாண ஊர்வலத்துல ரெட்டநாயனம் வச்சோம்ல, அதுல ஒரு 3000 ரூபாய் பணம் பாக்கி இருக்கு. ஒத்த நாயனம் வச்சா ஊத மாட்டானா? இன்னும் நல்லா இருக்கட்டுமேன்ட்டுதான். நல்ல வேலை 3 நாயனம் வைக்காம விட்டீங்களே. இப்படி கொண்டு வாங்க. இன்னைக்கு ராத்திரி வான வேடிக்கை வெடிக்கவே வேண்டாம். வெடிச்சிச்சு என் நெஞ்சு வெடிச்சிரும். தலதி வேலைக்கு வச்சிரும், கவலைப்படாதீங்க. ஏது விட மாட்டான் போல இருக்க. பூ 300 ரூபா, புஷ்பம் 500 ரூபா, மலர் 800 ரூபா, ஃபிளவர் 1000 ரூபா. எல்லாம் ஒண்ணுதானே? தனித்தனியா சம்பந்தி எழுதி வச்சிருக்காரு, கரெக்டா பாக்கணும். அப்போ நாங்க புறப்பட்டுங்களா? போயிட்டு வாங்க. சாம்பார்லாம் எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டீங்கன்னா நாங்க புறப்பட்டுருவோம். என்ன கொடுக்கறத கொடுத்தா? ஆடியோவுக்கு 500, வீடியோவுக்கு 1000. என்ன ஆடியோ வீடியோ? பாட்டு போட்டது ஆடியோ, படம் எடுத்தது வீடியோ. நீங்க? நான் ரேடியோ. ரேடியோவெல்லாம் கவர்மெண்ட் இதுயா? சமையலுக்கு ரேடியோ ஆயில் சப்ளைங்க. நீங்க? போட்டோகிராஃபர். பார்த்தாலே தெரியுது. நீங்க என்ன பண்றீங்க? அடுத்த வாரமோ இல்ல 10 நாள் கழிச்சோ எங்க வீட்டுக்கு வந்து பணத்தை வாங்கிக்கிறீங்க. என்ன ஒரு வாரம் 10 நாளா? ஏய், இந்த மாதிரி எத்தனை கல்யாண வீட்டுல பொண்ணு வீட்டுக்காரன் சொல்லி கேட்டிருக்கான். அதேதான் இந்த ஆள் சொல்றாரு. அப்பே சொல்ற கேட்டியா? இந்த ஆள் மூஞ்சே சரியில்லை. இந்த பாருங்கப்பா, எல்லா பணமும் செலவஞ்சு போச்சு. மீதி 7 ரூபா 60 பைசா தான் இருக்கு. அடுத்த வாரம் வீட்டுக்கு வாங்க, பணத்தை தந்துடுறேன். உனக்கெல்லாம் ஒரு பொண்ணு, அதுக்கு ஒரு கல்யாணம். இப்பவே கொடுக்க வக்கல, அடுத்த வாரம் பெருசா கொடுத்து கிழிக்கிறீங்களோ? நீ ஏன் வேலை விட்டு இல்லாத தண்ட சோறு? ஏன் சத்தம் போடுறீங்க? இவருக்கு தான் வேலை இல்ல, நான் வேலைக்கு போறேன்ல. உங்க முதலாளிகிட்ட சொல்லுங்க, தாசில்தாரம்மா சொன்னாங்கன்னு. 15 நாள் கழிச்சு வீட்டுல வந்து பணத்தை வாங்கிக்கலாம். அம்மா நீங்க சொன்னா போயிடுறோம். ஏய் வாங்கடா. பாத்தியாடா கனகு, உன்ன வச்சுக்கிட்டே உன் பொண்டாட்டி எப்படி தூக்கி எறிஞ்சு பேசுறான்னு. என்னத்த சொல்றீங்க? என்னடி, கடங்காரங்க கேட்டா எங்க வீட்டுக்காரர் கொடுப்பாரு போங்கடான்னு விரட்டி அடிக்காம நான் கொடுக்கறேன்னு ஜம்பமா பேசுறியே. சம்பாதிக்கிறோங்கிற திமிரா உனக்கு? அத்தை, நாளும் கிழமையுமா எங்களுக்குள்ள ஏன் சண்டை மூட்டி விடுறீங்க? என் தலையெழுத்தா, என் விதியா, எனக்கு இப்படி ஒரு பழியா? அன்னைக்கே இவங்கிட்ட சொன்னேன், படிச்ச பொண்ணை கட்டாடான்னு. கேட்டானா இன்னைக்கு என்னையும் மதிக்கல, உன்னையும் மதிக்கல. அத்தை, நான் யாரையும் மதிக்காம இல்ல. ஆரம்பத்திலேயே சொன்னேன், இந்த சம்மதம் சரிப்பட்டு வராதுன்னு. உங்க புள்ளதான் பொறுப்பையெல்லாம் தன் தலையில போட்டுக்கிட்டு என் வாய் அடிச்சிட்டாரு. ஏண்டி, என் பிள்ளை செஞ்ச கல்யாணத்துல என்னடி தப்பு? கல்யாணத்துல தப்பு இல்ல, போட்ட கணக்குலதான் தப்பு. விவரமா விசாரிக்காம முதல் பொண்ணு கல்யாணத்துக்கு இவ்வளவு கடன் பட்டா மத்த நாளையே எப்படி கரை சேர்த்துறது? இதை விட பிரமாதமா நடத்தி காட்டுவேன். அப்ப தெரிஞ்சுக்குவே இந்த கணக்குலிங்க யாருன்னு. இத பாருங்க, துப்பு இல்லைன்னா பேசாம ஒதுங்கிக்கணும். மீசையில மண்ணோட்டலன்னு வீராப்பு பேசக்கூடாது. பாத்தியாடா பாத்தியாடா, மறுபடியும் உன்னை எப்படி எடுத்தெறிஞ்சு பேசுறான்னு கேட்டுக்கிட்டு சும்மா நிக்கிறீங்க. தனலட்சுமி, இப்ப சொல்றேன் கேட்டுக்க. எவங்கிட்ட எந்த கடனும் படாம, உன்கிட்ட நயா பைசா கூட வாங்காம மத்த 4 பெண்களுக்கும் கல்யாணத்தை நானே செஞ்சு வைக்கிறேன். நீ அம்மாங்கிற முறையில வந்து அச்சதி மட்டும் போட்டா போதும். அப்ப நீ புரிஞ்சுக்குவே, நான் துப்பு இல்லாதவனா உப்பு இல்லாதவனான்னு. இது சவால். சவால் விட்டுட்டோன்னு கூனையும் குருடையும் கொண்டாந்து கட்டி வச்சிடாதீங்க. இது வாழ்க்கை பிரச்சனைங்க. அது எனக்கும் தெரியும். ஒவ்வொரு பொண்ணும் எப்படிப்பட்ட மாப்பிளையை விரும்புறாங்களோ அப்படிப்பட்ட மாப்பிளைய பார்த்து கட்டி வைப்பேன். இது சவால் நம்பர் 2. பாப்போம். தனலட்சுமி வா, தனலட்சுமி வா. யார் வந்திருக்கான்னு பாரு. யாருங்க? வாம ராதா, உன் வீட்டுக்காரர் வரல? வந்தாருமா, ஃப்ரெண்ட பாத்துட்டு வரேன்னு போயிருக்காரு. உள்ள வாம்மா. வாடி கண்ணு. ராஜாத்தி, நல்லா இருக்கேம்மா? நல்லா இருக்கேன் பாட்டி. ஏம்மா, உன் புருஷன் உங்ககிட்ட பிரியமா இருக்கார்ல? இருக்காரு. என்னடி இது இழுக்கிறா? பொழுதனைக்கும் அத்தை சொல்றதுதான் கேக்குறாருமா. பொழுதுனைக்கும் அத்தை சொல்றத கேட்டாலும் பொழுது போனதுக்கு அப்புறம் மெத்த சொல்றத கேக்குறாருல. சும்மா என்னங்க, நம்ம ராதா முழுதாம இருக்காளா? பலே பலே பலே, கூடிய சீக்கிரம் பேரம் பிறந்து என் முகத்துல மூத்திரம் அடிக்க போறான்னு சொல்லு. பிறந்த பேருந்தாம பிறக்கணும், பேத்தி பிறக்க சான்ஸே இல்ல. என்னமா சொல்ற? அத்தையும் மாமாவும் சொல்லிட்டாங்கம்மா.
வயித்துல இருக்கிறது பொண்ணா இருந்தா பெத்துக்க கூடாதா? கருவை கழிச்சிடணுமா? கடவுளே. ஏமா, உங்க அத்தை மட்டும் பெண் குழந்தைய பெத்துக்கலையா? அதை கட்டி கொடுக்கத்தான் வீடு வாசல்ல வித்து வீதிக்கு வந்துட்டாங்களா? அது சரி, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தானே அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு தெரியும். இல்லப்பா, அது கண்டுபிடிக்க அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேனிங்னு வந்திருக்கா. அதுல டெஸ்ட் பண்ணி பார்த்தா பொறுக்க போறது ஆனா பொண்ணான்னு தெரிஞ்சிடுமா? அம்மா, விஞ்ஞானத்தினால எவ்வளவு ஆபத்து இருக்கு பாத்தியா? இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்டா. முடியாது பாட்டி. நாளைக்கு காலையில 9 மணிக்கு அவங்க ஃபேமிலி டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் எல்லாம் வாங்கிட்டாங்க. ஒருவேளை பெண் குழந்தையா இருந்துட்டா? அத்தையும் எங்க வீட்டுக்காரரு கண்டிப்பா அதை அழிக்காம விட மாட்டாங்க. கேட்டீங்களா அந்த அநியாயத்தை? கர்ப்பத்தை கலைக்க போய் இவ உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துட்டா? விட்டுருவேனா? ராதா, சர்வதேச லெவல் சம்பந்தி இருக்காரே, அவங்க ஃபேமிலி டாக்டர் பேர் என்ன? புனிதவதி. வணக்கம். குட் மார்னிங். இருங்க இருங்க, இது பெண்களுக்கு மட்டும் பாக்குற இடம், ஆண்களுக்கு பக்கத்துல இருக்கு. நான் பேஷண்டா வரல, உங்க ஃபேனா வந்திருக்கேன். என்ன சொல்றீங்க? டிவியில பெண்கள் நல்வாழ்வை பத்தி பேசுனீங்க பாருங்க, ரொம்ப பிரமாதம், அற்புதம். இது மாதிரி யாருமே பேசினது இல்ல. இத சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். வர்றேன். கொஞ்சம் இருங்க, உட்காரலாமே. இது பெண்களை பாக்குற இடமாச்சே. நீங்க ரசிகரா தானே வந்திருக்கீங்க, உட்காருங்க. தேங்க்ஸ். டிவியில என் ஸ்பீச்ச பத்தி என்ன நினைக்கிறீங்க? அடாடாடாடா, 5-6 பெண் பிறந்தா அரசன ஆண்டியாவான்னு பேசினீங்களே, ரொம்ப கரெக்ட். நோனோ, நான் பெண்களை பத்தி அப்படி தப்பா பேச மாட்டேன். யார் பேசினாலும் அனுமதிக்கவும் மாட்டேன். அப்போ அப்படி பேசினது யாரு? ஓ, அது டாக்டர் திலகவதி, நீங்க புனிதவதி. இதுல கன்ஃபியூஸ் ஆயிட்டேன், சாரி. தட்ஸ் ஆல் ரைட். அப்புறமா கடைசியில பெண்களை பத்தி புதுசா ஒரு பாயிண்ட் சொன்னேனே, அது கேட்டீங்களா? இல்லையே. ஏ, அந்த நேரம் பார்த்து என் வீட்டுல கரண்ட் கட் ஆயிருச்சு. அடடா, மிஸ் பண்ணிட்டீங்களே. நான் என்ன சொன்னேன்னா, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு எல்லாரும் சொல்றாங்க. அது தப்பு. அதுக்கு அர்த்தம் அதல்ல. நல்லவை ஆவதும் பெண்ணாலே, கெட்டவை அழிவதும் பெண்ணாலேன்னு சொன்னேன். எப்படி? அடாடாடாடா, பெண்களை பத்தி உயர்வா பேசுறதுக்கு இந்த நாட்டுல உங்களை தவிர வேற யாருமே இல்லைங்க. அது மட்டும் இல்லைங்க, பெண்களுக்கு யாராவது கெடுதல் பண்ணா அவங்களை அழிச்சிருவேன். இவ்வளவு பேசுற உங்ககிட்டயே பெண் குழந்தையை அழிக்கிறதுக்காக இன்னைக்கு 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காங்க. யாரு? மிஸ்ஸஸ் முரளியா? ஆமாங்க, அது என் பொண்ணுதான். உங்ககிட்ட ஸ்கேனிங் பண்ணி பார்த்து கர்ப்பத்தில் இருக்குது பெண் குழந்தையா இருந்தா கருவை கழிக்கணும்னு என் மாப்பிள்ளை சொல்லுவாரு. அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஒருவேளை உண்மையிலேயே கருவுல இருக்குது பெண் குழந்தையா இருந்தா அது ஆண் குழந்தைன்னு நீங்க ஒரு பொய் சொல்லணும். நோனோ, என் மெடிக்கல் ப்ரொஃபஷன்ல அப்படி எல்லாம் பொய் சொல்லக்கூடாது. என்னங்க நீங்க, நல்ல காரியத்துக்கு பொய் சொல்லலாம்னு வள்ளுவரே சொல்லியிருக்காருங்க. உயிரே போனாலும் பொய் சொல்லக்கூடாதுன்னு ஔவையார் சொல்லியிருக்காங்க. பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு பெண்களை தான் தடைங்கிறத நிரூபிச்சிட்டீங்க. பெண்களை பத்தி நீங்க எல்லாம் டிவியில பேசுறதுக்கு தான் லாய்க்கு, காரியத்துல எதுவும் கிடையாது. சார், அடுத்த வாரம் மலைமாட்சிக்கு பெண் குலத்தையும் தென்னை மரத்தையும் கம்பேர் பண்ணி ஒரு ஸ்பீச் கொடுத்திருக்க, மறக்காம பாருங்க. ரொம்ப முக்கியம். அப்பா, என்னப்பா இங்க? ஒண்ணும் இல்லம்மா, நெஞ்சு வலி, டாக்டர் பார்த்தா பிரச்சனை தீரும்னு நினைச்சேன். பிரச்சனை தீரல. என்னப்பா சொல்றீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, கோயிலுக்கு போனா எல்லாம் சரியாயிரும். வர்றமாப்ல. நில்லுங்க மாமா, ராதாவுக்கு ஸ்கேனிங் பார்க்க வந்திருக்கோம். முன்னெல்லாம் 10 மாசத்துக்கு அப்புறம் தான் பிறக்க போறது ஆனா பொண்ணாங்கிறது தெரியும். இப்பெல்லாம் 10 நிமிஷத்திலே தெரிஞ்சு போகும். நிச்சயமா எங்களுக்கு ஆம்பளை பிள்ளை தான் பிறக்க போகுது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் சந்தோஷமா கோயிலுக்கு போவோம். போங்க மாமா, போங்க. மிஸ்டர் முரளி, ராதா கர்ப்பத்தில் இருக்கிறது ஆண் குழந்தைதான். ராதா, நான் அப்பவே சொல்லல நமக்கு ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கணும். ஏமாமா, பையனுக்கு என்ன பேர் வைக்கலாம்? அது கூட ஸ்கேனிங்ல தெரியும், வீட்டுல போய் பேசுவோம்ப்பா. அப்ப நாங்க வர்றாங்க. மாசம் மாசம் மறக்காம ராதாவை செக்கப் கூட்டு வந்துருங்க. ஆம்பளை பிள்ளையாச்சே, தினம் வந்துடுறோம். வாங்க மாமா. டாக்டர், இயற்கையிலேயே ஆண் குழந்தையா இருந்ததுனால நீங்க பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாம போச்சு. நான் சொன்னது பொய் தான்.
ராதா கர்ப்பத்துல இருக்கிறது பெண் குழந்தைதான். டாக்டர், பெண்களை பத்தி நீங்க டிவியில பேசுறதுக்கு தான் லாய்க்குன்னு சொன்னேன். அது தப்பு. நீங்க டிவி டவரோட உயர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி. வரேன். பொண்ணுங்க இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு பெருசா சவால் விட்டீங்களே. ஓ, நீ அங்கே வர்றியா? ஆமா, சவாலை சமாளிக்காம சாதிச்சு காட்டுங்க. காட்டுறேன். ரஞ்சினி, நீ காதலிக்கிற பையனுடைய அட்ரஸ் என்ன? என்னங்க இது செருப்பு தொட்டு கும்பிட்டு இருக்கீங்க? செருப்பால் அடிப்பேன். செருப்பா இது? இதுக்கு நடுவுல தங்க தகட ஒளிச்சு வச்சிருக்கண்டி. பீரோல புடவை கடையில இந்த பணம் இருந்ததுங்க. ஐயோ, உங்க என்ன பட்டுச்சா? ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி ஆச்சு. அவ்வளவு கருப்பு பணம் முடி. பாத்ரூம்ல கொண்டு போய் மறைச்சிட்டுமா? பாத்ரூம்ல ஏற்கனவே தங்க பிஸ்கட்டா கொட்டி வச்சிருக்கண்டி. அங்க மட்டுமா? பெட்ரூம், சோபா செட்டு, ஃபேனு, ரேடியோ, டிவி, இந்த பாரு இது வீடியோ கேசட். இதுக்குள்ள தங்க தகட சுருட்டி சுருட்டி வச்சிருக்கேன். அப்ப இந்த கருப்பு பணத்தை எங்கதான் மறைக்கிறது? இங்க வா, இங்க வா, இங்க வா, இங்க வா, இங்க வா, இங்க வா. இதுல கொட்டு 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 கொட்டியா? இந்த நோட்டு செல் அரிச்சிடாது? அரிக்காதடி. நம்ம அதிர்ஷ்டம் செடி பூரா நோட்டா முளைக்க முடி. யார்? யாரு 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 யாரு? வணக்கம். நீ எப்படி உள்ள வந்த? உங்க நாய்க்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு தான் உள்ள வந்தேன். நீ யாரு? என் பேரு கனகலிங்கம். உன் பேரை எவையா கேட்டா? நீ எதுக்கு வந்த? பாத்துட்டு போலான்னு வந்தேன். பாத்துட்டு போவா? எதை பாத்துட்டு போலான்னு வந்த? உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன். என்னையவா? நான் தான் வெங்கடாச்சலம். நல்லா பாத்துக்க. முன்னாலையும் பாத்துக்க, பின்னாலையும் பாத்துக்க, சுத்தி பாத்துக்க. சுத்தி பாக்குறதுக்கு நீங்க என்ன தாஜ்மஹாலா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தேன். என்னையா முக்கியமான விஷயம்? என்ன சார், செருப்பு தூக்கி மேல வச்சிருக்கீங்க? நல்லா இருக்க. 10 லட்சம். செருப்பு 10 லட்சமா? அதுக்குள்ள போய் மோர் வந்திருக்கு, போய் பாரு. மோரா? ஐயோ, சோறு வந்திருக்கும், போய் பாருடி. போயாண்டி. இது என்ன வீடியோ கேசட்? கோல்டு கோல்டு கோல்டா? கோல்டன் கேர்ள்னு ஒரு இங்கிலீஷ் படம். அதை நீங்க பார்க்க கூடாது. ஏன்? அதுல வந்து வணக்கங்க. வணக்கம் தம்பி. என்ன யாருன்னு கேட்டீங்களே, இப்ப சொல்றேன். உங்க பையனுடைய வருங்கால மாமனார். டேய், என்னடா அது? மாப்பிள்ளை சொல்ல வெக்கப்படுறாரு. நானே சொல்றேன். என் பொண்ணு ரஞ்சினிய உங்க பையன் லவ் பண்றாரு. யார கேட்டு லவ் பண்ணா? கேட்டு பண்ணுனா கல்யாணம், கேட்காம பண்றதா லவ். அத கூட எப்படியா பண்ணலாம்? பண்ணிட்டாரே. என் வயிறு எரியுது. இவனை பெத்து வளர்த்து ஆளாக்கி லட்ச லட்சமா செலவு பண்ணி படிக்க வச்சனே எதுக்காக? யார கேக்குறீங்க? இவன் கல்யாணத்துல வட்டியும் முதலமா சேர்த்து வசூல் பண்ணத்தான். நீ குடிப்பியா? எந்திரிச்சு போயா வெளியில. அப்பா, நான் கல்யாணம் பண்ணா ஒரு பொண்ணு ரஞ்சினியை தான் கல்யாணம் பண்ணுவேன். டேய், ஆளை பார்த்தா அண்ணா காவடி மாதிரி இருக்கா. இவங்கிட்ட எப்படிலாம் நான் வசூல் பண்ணுவேன்? வசூல் மண்ணா? நீங்க எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? ₹1,00,000 கொடுப்பியா? ₹1,00,000? அது என் செருப்புக்கு சமம். இவரு நம்மள மாதிரி செருப்புல வச்சிருப்பாரோ? ஆளை மடக்கிற வேண்டியதா. நீங்க எவ்வளவு தருவீங்க? ₹2,00,000 தர்றேன். ஆனா ஒரு கண்டிஷன். கல்யாண செலவெல்லாம் உங்களுது. அதுக்கப்புறம் கல்யாண மண்டபத்துல வந்து உங்க வீட்டு நாய் மாதிரி 5 கொடு 10 கொடுன்னு என்ன அரிக்க கூடாது. நீங்க பணத்தை கொடுங்க. உங்க வீட்டு நாயா நானே வந்துடுறேன். பணத்தை எப்ப கொடுப்பீங்க? பணம் ரெடியா இருக்கு. ஆனா ஒரு இழிச்சவன் கையில இருக்கு. எல்லாம் நாளைக்கு என் கைக்கு வந்துரும். இந்த வீடியோ இதையே எடுக்கிறீங்க? கல்யாணத்தன்னைக்கு வீடியோ எல்லாம் எடுக்க வேண்டாமா? அத சொல்றேன். கல்யாணத்துக்கு வேற வாங்கிக்கிங்க. இதை இங்க வச்சிருங்க. வணக்கம் தம்பி. வணக்கம். வரேன். போயிட்டு சமந்தி, சமந்தி, என்ன? கல்யாணத்துக்கு அந்த செருப்பை போட்டுக்கிட்டு வாங்க. ஆ. ஐயோ, செருப்பு செருப்பு ஒன்னா சேருது. சார் சக்சஸ். என்னப்பா, வருமான வரி ஆபீசரா நடிக்கிறதுக்கு ஆள் கூட்டு வரேன்னு சொன்ன? எங்க? பார்த்தா நீங்க அசந்துருவீங்க. பிரமாதமா நடிப்பாங்க. சூப்பரா செட் பண்ணி வச்சிருக்கேன். இதோ வராங்க பாருங்க. ஐயே, ஒண்ணு தங்குது. அவர் யாரு? 12B பஸ்ல கண்டக்டர். இவர் பஸ்ல ஏறினாருன்னா அத்தனை பேர் இறங்கிடுவாங்க. அவங்கவங்கள பொறுப்பான இடத்துல இறக்கி விடுவார். என்னப்பா? ஆரம்பத்திலேயே சுதப்பிரியே உள்ள வந்து ஒழுங்கா நடிப்பியா? கவலையே படாதீங்க. வீட்டுக்குள்ள படிமலை எவனாவது ஏறி நின்னா இறக்கி விட்டுருவேன். ஐயோ, படினா ஃபுட்போர்டு. தொழில் ஞாபகத்திலே இருக்கார் பஸ் கண்டக்டர். இவர் பஸ் டிரைவரா? பழம்பெரும் நாடக நடிகர். ஸ்ரீவள்ளி நாடகத்துல ராஜபாட்டு வேஷம் போட்டு மேடையில நின்னு இவர் பாடினாருன்னா கேக்குறவங்க அத்தனை பேர் அவுட். இப்ப நான் பாடினாலே எல்லாருமே அவுட். வேண்டாம். எப்ப நிறுத்துவாரு? மூச்சு நின்னா நிறுத்திடுவார். ஏப்பா, 3 பேர் வருவாங்கன்னா 2 பேர் தான் வந்திருக்காங்க. இன்னொருத்தர் வந்தார், தங்கிட்டார், வருவார். என்னய்யா, இன்னைக்கோ நாளைக்கோ இருக்காரு.
இவர் வீட்டுக்குள்ள போயிட்டு திரும்பி வந்துருவாரா? கவலைப்படாதீங்க, ஒரே ஆத்திடுறேன். இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு வேற என்ன ஐநா சபை மெம்பரா? நைனா டீ கடையில டீ ஆத்திக்கிட்டு இருந்தவர். வணக்கம். என்ன இந்த வேலை வளைகிறாரு? நிமிந்து இருந்தார், கோட்டு போட்ட உடனே வெயிட் தாங்காம வளைஞ்சிட்டார். கேட்டு வரைக்கும் தாங்குவார்ல? கை தாங்களா கூட்டிட்டு போறேன். என்னமோப்பா, என் பொண்ணு கல்யாணம் இவர் உயிர்ல தான் இருக்கு. கவலைப்படாதீங்க, இதுமா எத்தனை கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கோம்னு சொல்ல வந்தாரு, இடையில இருமிட்டாரு. வாங்க போலாம். ஐயா, வருமான வரி அதிகாரிகளே, சத்தியமா என்கிட்ட பணம் கிடையாதுயா. பணம் இல்லைன்னு ஹோட்டல்ல மாவாட்டு. மாவாட்டுறதா? அப்படி ஆட்டித்தாண்டி நானே ஹோட்டல்ல சேர்ந்தேன். ஆத்திர அவசரத்துக்கு பிடிக்கிறதுக்கு முடியலையே. சைடுல பாரு. எப்பா திரும்பி போற வரைக்கும் உயிரோட இருந்திருப்பா. சீக்கிரம் கொண்டு சேர்த்துருப்பா. 2 மணிக்கு பால்கார் வருவான், எடை கட்டணும். ஒன்ன கட்டுறேன். குயிக், சோதனை ஆரம்பிங்க. பொம்பளை பக்கம் நிக்காதீங்க, டிராபிக் ஜாம் ஆயிடும். நீ முன்னால போ, நீ பின்னால போ, நீ ரிவர்ஸ்ல போ. ஆஹா, இந்த சுதி எத்தனை கட்டை? நாட்டுக்கட்டை. இதற்கு நான் பாடியதில்லையே, இருந்தாலும் முயற்சிப்போம். சூரத்தன் நம்மை காவலை மீறி, சூரத்தன் நம்மை காவலை மீறி, சொல்லாமல் ஏன் வந்தாய்? சொல்லு 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 சொல்லு, யாரடி நீ? இது என்ன கூத்து கொட்டாயா? வந்த வேலையா பாருங்க. என்ன உளறீங்க? பாக்காதீங்க பாக்காதீங்க. நீ என்ன சொல்றது, நாங்க என்ன கேட்கறது? நாம் சோதனையை தொடங்குவோம். கமான், ஆரம்பிங்க. எங்கே இருக்கிறது? என்னையா பண்ண? இந்த விசில் கிடைச்சது, நான் எடுத்துக்கிட்டுமா? ஒருவேளை வீட்டுக்காரனு கண்டக்டர் வேலை பார்த்துட்டு போனோம். அல்பம் அல்பம். ஐயோ, வீட்டுக்காரர் பார்த்துக்கிட்டு இருக்காரியா, பணத்தை தேடுற மாதிரி ஆக்ட் பண்ணு. ஏண்டி, இவங்களை பார்த்தா வருமான வரி அதிகாரி மாதிரி தெரியல, இல்ல இன்கம் டாக்ஸ் ஆபீசர் மாதிரி தெரியுது. நானா ஏமாறுவேன்? ஐயோ, பையன் வேற வீட்டுல இல்லையே. அவர் இருந்தாலும் புத்திசாலித்தனமா ஏதாவது சமாளிப்பா. ஆள் தெரியாம கூட்டு வந்துட்டேன். அப்பா, இன்கம் டாக்ஸ் ஆபீசரா நடிக்க வந்திருக்கப்பா. ஓஹோ, எழுத்து ஒரு இடம் விடாம தேடுங்க. ஐயோ ஐயோ ஐயோ, இந்த தொட்டில கால வைக்காதீங்க. ஏன் இந்த தொட்டிக்கு மேல மட்டும் கால் வைக்க கூடாதுங்க? பணம் இங்க இருக்கு. அத்தனையும் கருப்பு பணம், ஏழையின் கண்ணீர். கயவனே, நாளைய சரித்திரம் உன்னை பூ என்று காரி துப்ப போகிறது. பணமே உன்னால் என்ன குணமே. இந்தப்பா பணத்தை பையில போட்டுக்கோ. கொண்ட டிப்போல போய் பங்கு போட்டுக்கலாம். பால் டிப்போவா? பஸ் டிப்போயா? பால் டிப்போ. பஸ் டிப்போயா? பால் டிப்போ. சரிப்பா, ஏதோ ஒரு டிப்போ. வெங்கடாஜன சார், நீங்க நாளை காலைல பால் டிப்போக்கு வர்றீங்க, பணிவா குனிஞ்சு பால் குடுக்குறீங்க. பணிவா குனிஞ்சு கணக்க கொடுத்துட்டு ஆபீஸ்ல இருந்து பணத்தை வாங்கிட்டு போறீங்க. ஏன் குழப்பறீங்க? யூ ஆர் கரெக்ட். ஐ அம் வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். பி கேர்ஃபுல். நான் எதையும் எதிர்பார்க்க மாட்டேன். நேரா டிப்போக்கு போ. தாசில்தார் தனலட்சுமி அம்மையார் ஃபைல பாத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஃபைலுங்களை பார்த்தா தானே நாம பெத்தெடுத்த மயிலுங்களை கரை சேர்த்த முடியும். அந்த கரை சேர்க்கிற பொறுப்பத்தான் நான் ஏத்துக்கிட்டேனே. இத பார், கல்யாண பத்திரிக்கை. கனகலிங்கத்தின் மகள் ரஞ்சனிக்கும் வெங்கடாச்சலத்தின் மகன் வாசுவுக்கும் வர்ற 3ஆம் தேதி என்னைக்கு ஜாம் ஜாம்னு ஜாம் பஜார் கல்யாண மண்டபத்துல கல்யாணம் நடக்க போகுது. எப்படிங்க இது? இதெல்லாம் என் சாதனை. சாதனை சாதனைன்னு சொல்றீங்க, பின்னாடி சோதனை ஆகாம இருக்கணும். இந்த பாரு தனலட்சுமி, என் பொண்ணுங்க எப்படி எல்லாம் ஆசைப்படுதோ அப்படி எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் பாரு. அம்மா, உங்களுக்கு போன் வந்திருக்கு. எல்லாம் கடவுள் செயல். கடவுள் செயல் இல்ல, இந்த கனகலிங்கத்துடைய செயல். ராகினி, ரஞ்சினிக்கு கல்யாணம் பிக்ஸ் பண்ணிட்டேன். அவ லவ் பண்ணாலே அந்த வாசு தானே மாப்பிள்ள. உனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும்னு சொல்லு, உடனடியா பிக்ஸ் பண்ணிடுறேன். எனக்கு கல்யாணமே ஆகாதுப்பா. ராகினி, என்னம்மா சொல்ற? நான் நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி மாப்பிள்ளை இந்த இந்தியாவிலே கிடையாதுப்பா. இந்தியாவில என்ன, வெளிநாட்டுல இருந்து கொண்டு வர்றேன். உனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும்னு சொல்லு. எனக்கு வரப்போற மாப்பிள்ளை கோடீஸ்வரனுக்கு ஒரே மகனா இருக்கணும். படகு மாதிரி ஒரு பெரிய ஃபாரின் கார், பேலஸ் மாதிரி ஒரு பங்களா, பாக்குற புடவையும் கேக்குற நகையும் வாங்கி தரக்கூடிய வசதி. இது மாதிரி ஒரு மாப்பிள்ளை எனக்கு பார்த்து தர முடியுமா? முடியும் மாவா? முடியாதுங்கிற வார்த்தை உங்க அப்பா அகராதியிலேயே கிடையாதும்மா. என்ன சார் இது, கட்டுக்கட்டா நோட்டு? எல்லாம் உங்களுக்கு தான். என்ன விளையாடுறீங்களா? ஏன் பத்தலையா? பிரகாஷ், இவன் எனக்கு ஒரே பையன், கோடிக்கணக்கான சொத்துக்கு வாரிசு. இவன் பேர்ல ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் கட்ட போறேன். அதுக்கு உங்க வைஃபோட ஹெல்ப் வேணும்.
அந்த ஹோட்டலுக்கு தலைமை தாங்கிறதுக்கு என் ஒய்ஃப் வரணுமா? அவங்க தலைமை தாங்க வேண்டாம், தலையசைச்சா போதும். புரியலையே. அந்த ஹோட்டல் கட்டுறதுக்காக டாக்டர் அம்பேத்கர் நகர் குப்பத்துல இடம் பார்த்திருக்கேன். உங்க ஒய்ஃப் கையெழுத்து போட்டாங்கன்னா அந்த இடம் எங்களுக்கு கிடைக்கும். இடம் கிடைச்சிருச்சுன்னா உங்க பையன் பேர்ல 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டிடுவீங்க. ஓஎஸ். உங்க சொத்துக்கு இவர் மட்டும்தான் வாரிசா? அதுல என்ன சந்தேகம்? உங்க பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. சரிதான் போமா. சமந்தி நில்லுங்க, சரி, சமந்தி பேசுறேன். நில்லுங்க. சமந்தி உன் பொண்ணு என்ன வேலை செஞ்சிருக்கா தெரியுமாயா? பிறக்க போறது பொம்பளை பிள்ளைன்னு தெரிஞ்சும் அது ஆம்பளை பிள்ளைன்னு ஏமாத்திருக்கையா? எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. தயவு செய்து சத்தம் போடாதீங்க. இந்த ஆமா. விஷயத்துல என் பொண்ணுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல. நான் தான் டாக்டர் அப்படி ஒரு பொய்ய சொல்ல சொன்னேன். இவங்க சகவாசம் வேண்டாம், இவங்க பொண்ணு வேண்டாம், இவங்களே வச்சு அழகு சமந்தி. பாருங்க. சம்பந்தி எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. என் பொண்ணை மட்டும் வாழ வட்டி ஆக்கிறாங்க. முடியாது. தெரிய பொல்லாத பொண்ணு. வாடா வாடி வா. போயா. சமந்தி நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. சமந்தி மாப்பிள்ள நீங்களாவது கேளுங்க. மாப்பிள்ள தயவுசெய்து சொல்றத கேளுங்க. சமந்தி 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 மாப்பிள்ள கொஞ்சம் நில்லுங்க. மாப்பிள்ள கூட கும்பிடு போட்டு குள்ளா போட்டியா? உன் கைத்தறி இன்கம் டாக்ஸ் ஆபீசர் அனுப்பிச்சு 2 லட்சத்தை கிளப்பிட்டு வந்தியே, உன் குட்டு வழிபட்டு போச்சுன்னு. வாடா, வாடா. சமந்தி சத்தம் போடாதீங்க. அந்த பணத்தை நான் எப்படியும் திருப்பி கொடுத்துறேன். அட போய்யா, உன் குடும்பத்துல பொண்ணு எடுத்ததுக்கு நான் வெக்கப்படுறேன். நீ 1 நம்பர் ஃப்ராடு, சுத்தமான அயோக்கியம். உன் லட்சணத்துக்கு பணக்கார மாப்பிள்ளை கேக்குதா? உன் பொண்ணை என் மருமகன் சொன்னா ஊர்ல உள்ளவன் பூரா தூ, தூ, நீ என் முகத்துல காரி துப்புவான். எவ்வளவு திமிரு இருந்தா என் பணத்தை எடுத்துக்கிட்டு வந்து எனக்கே வரவச்சா கொடுத்துருப்ப நீ. சமந்தி அந்த பணத்தை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் திருப்பி கொடுத்துறேன். தயவுசெய்து என் பொண்ணை தள்ளி வச்சிடாதீங்க. சமந்தி தள்ளி வச்சிடாதீங்க. சமந்தி பொண்ணுக்குன்னு நீ ஏதாவது பேசுன இந்த வெங்கடாச்சலம் வெறியன் ஆயிடுவேன். ஏயா பேர் என்ன? பகவான். பகவான் போய் இந்த முள்ள மாதிரி குடும்பத்திலயா பொண்ணு எடுத்த? இந்த ஆளை நம்பாதையா. நான் இவரை நம்பலையா. இவர் பொண்ண மருமகளா ஏத்துக்கிட்டதுக்கு என்ன காரணம் தெரியுமோ? அம்பேத்கர் நகர்ல எனக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டுறதுக்காக இவர் பொண்டாட்டி கிட்ட சொல்லி பட்டா வாங்கி தரேன்னு சொன்னாரு. புருஷன் கொடுத்த வாக்க பொண்டாட்டி காப்பாத்திடுவாங்க. தாசில்தார் ஆச்சே. இத பாருங்க மேடம், நீங்க ஃபைல்ல கையெழுத்து போட்டுட்டா உங்க பொண்ணு என் பையனுக்கு பொண்டாட்டி. இல்லன்னா வாழாவெட்டி நம்பர் 3. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. நான் ஒரே ஒரு பொய் தான் சொல்லியிருக்கேன். நான் செஞ்ச தப்புக்கு என்ன தண்டிச்சிருங்க. என் பொண்ணுகளை வாழ வெட்டி ஆக்கிறாதீங்க. உங்க காரை பிடிச்சு கெஞ்சி கேட்கறேன். உங்களைத்தான் சொல்றேன், எழுந்திருங்க. நீங்க செஞ்சது தப்புதான். ஆனா இது ஒண்ணும் மன்னிக்க முடியாத குற்றம் இல்ல. இந்த காலத்திலையும் பெண்களை கரை சேர்த்தணும்னா புள்ளைய பெத்தவங்க கால விழ வேண்டியதா தான் இருக்கு. தாலி கட்ட பொண்டாட்டிய தள்ளி வச்சுட்டா அவ வாழ்க்கையே நாசமாயிடுமா என்ன? படிப்பறிவு இல்லாத காலத்துல அப்படி நடந்திருக்கலாம். இப்ப காலம் மாறிடுச்சு. பந்தக்கால் பிரச்சனை ஆச்சுன்னா சொந்த காலே நிக்கிற அளவுக்கு பெண்கள் முன்னேறிட்டாங்க. கணவன் கைவிட்டாலும் கல்வி அவளை கைவிடாது. என் பொண்ணுங்களுக்கு தாய்ப்பாலோட தைரியத்தையும் சேர்த்து தான் ஊட்டி இருக்க. எந்த பொண்ணும் மடிப்பிச்சை கேட்டு மாங்கல்ய பிச்சை கேட்டு உங்க வீட்டு வாசல வந்து நிக்க மாட்டா. மிஸ்டர் பகவான், என் பொண்ணு வாழணுங்கிறதுக்காக சட்டத்துக்கு விரோதமா ஏழை ஜனங்களுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன். அந்த நிலை உங்களுக்கு கிடைக்கவும் கிடைக்காது. தாலி கட்டவங்களே தாரத்தை தேடிட்டு வர காலம் வரத்தான் போகுது. ராஜோடு கொண்டாடு கொண்டாட்டம் ராஜோடு.